கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கழிந்த நாட்களில் நான் திவ்யதாமை குறித்து உங்களிடத்தில் சில காரியங்கள் பேசினேன். இன்னைக்கு நான் உங்களோடு பேச போகிறது லிபியதான் ஏன் பாதாளத்திற்கு போனான் என்பதை குறித்து நான் இன்று உங்களோடு பேச போகிறேன். லிபியதான் பாதாளத்திற்கு போகும்படியாக ஏன் தேவன் கட்டளை கொடுத்தார் என்றால், இந்த லூசிபர் ஏதேன் தோட்டத்துல போய் பழைய பாம்பின் ரூபத்துல அவன் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து தன் பூமிக்கு அவன் வந்த பின்பு இந்த பூமியை ஆட்சி செய்து கொண்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு பெருமை என்னவென்றால், நான் இந்த பூமியை ஆட்சி செய்கிறேன் என்கிறதான பெருமை இருந்ததுனால தேவன் என்ன செய்தார் என்றால், இந்த பலு சர்ப்பமும் அதனுடைய தூதர்களும் என்ன செய்தார்கள் என்றால் தேவனோடு யுத்தம் பண்ண போனார்கள். யுத்தம் பண்ண போகும்போது தேவன் யுத்தத்துக்கென்று படைக்கப்பட்டதான மீகாவேலையும் அவனுடைய தூதர்களையும் இந்த லூசிபரோடு இந்த பழைய பாம்பாகிய சாத்தானோடு போராடும்படியாக அனுப்பினார். அவர் போய் யுத்தம் பண்ணி அந்த பழைய பாம்போடும் இந்த லூசிபரோடு யுத்தம் பண்ணி மீகாவேல் தூதனும் அவர் கூட்டமும் பாஸ் ஆகிவிட்டது. அவங்க ஜெயம் எடுத்ததுனால அந்த வசனம் வெளிப்பாடு 12:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த லூசிபரும் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பமும் இந்த அவனுடைய வர்க்கத்தை சேர்ந்ததான இந்த லிபியதானும் பாதாளத்தில் போகும்படியாக அவர்களுக்கு ஆண்டவர் அவர்களை பாதாளத்தில் அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் பாதாளத்துல போயிருந்தோம் அவர்களுடைய செய்கைகளை காட்டிக் கொண்டிருந்தார்கள். இந்த பூமியுடைய மக்களை அவர்கள் வஞ்சித்து பாதாளத்துக்கு நேராக இழுத்து கொண்டிருந்தார்கள். தேவனை ஆராதிக்க படிக்கப்பட்டதான மக்கள் என்ன செய்தாங்கன்னா பாதாளத்துக்கு இழுத்து கொள்ளப்பட்டதுனால அவங்க என்ன செய்தாங்க, தேவன் பார்த்து மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்க. ஆதியாகமம் 6:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த மனுஷனை இந்த பூமியிலிருந்து பாதாளத்துக்கு நேராக இழுக்கிறது இந்த பலுசப்பமாகிய பாம்பும் இந்த லிபியதான் என்கிறதான பலுசர்ப்பமும் தான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலிருந்து நாம் இருக்கிற நாள் தேவனை ஆராதிக்கும்படி தேவனை தொழுது கொள்ளும்படி மனுஷனை உண்டாக்கினதற்காக தேவன் மனஸ்தாபப்படுகிறார். நீங்க உணர்ந்து தேவனுக்கண்டு ஜீபிக்கிறவங்களாய் இந்த உலகத்து மக்களை பாதாளத்துக்கு விடாதபடி தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தீர்கள் ஆயின் நிச்சயமாக இந்த உலகத்தை இந்த சாத்தானை ஜெயிக்க விடாதபடி தேவனுடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்க முடியும். மீகாவேல் ஜெயம் எடுத்தது போல தேவன் நம்மை உருவாக்கி வச்சிருக்கனுடைய ஒரு நோக்கம் உண்டு. மனுஷனை உண்டாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நீங்களும் நானும் புறப்பட வேண்டும். புறப்பட்டால் யாரை போல? சிங்கத்தை போல, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நம்முடைய ராஜாதி ராஜா, ஆமென், யூதா கோத்திரத்தின் தாவீதின் கோத்திரத்தில் பிறந்ததான தேவனாகிய கர்த்தர் இயேசு சிங்கமாய் பிறந்தது போல சிங்கமாய் இந்த உலகத்தின் மக்களை காப்பாற்ற புறப்படுவோம். இந்த லிபியதானுடைய பாம்பாகிய அதனிடத்தில் இருந்தோம். ஆமென். நிச்சயமாக அந்த லூசிபர் ஆகிய சாத்தானிடத்தில் இருந்தோம். தேவனுடைய பிள்ளைகள் புறப்பட்டு வந்து இதை முறியடிக்க நீங்க தைரியமாயிருந்து இந்த நாட்களில் சிங்கத்தை போல கர்ச்சித்து இந்த உலகத்தை காப்பாற்றுவோம் என்று சொல்லி இந்த லிபியதான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்க வரப்போகிறான் மிருகமாக. நீங்க தைரியம் உள்ளவர்களாய் தேவனுக்கு அன்று ஜீவித்தை கனி கொடுக்கிற ஒரு ஜீவ
செய்வதை செய்தீங்கன்னா நிச்சயமா இந்த லிபியதானை நாம் ஜெயிக்க முடியும். லிபியதானோடு போராட முடியும். இயேசு அப்பாவோடு நாமும் சேர்ந்து இதை முறியடிக்க புறப்படுவோம் என்று சொல்லி கர்த்தர் தாம் இந்த வசனத்தை இந்த வார்த்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.